அங்க என்ன பண்ணாங்க? மரியாதையும் யோசேப்பையும் இயேசுவும் கண்டு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அங்க என்ன பண்ணாங்க? அந்த வீட்டுல என்ன பண்ணாங்க? சாட்சிதாமம் அழுனாங்களா? அந்த ரூம்ல என்ன பண்ணாங்க? அவரை பற்றி சொல்ல போறாங்க. அவருக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. மேய்ப்பர்கள் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே, அது கூட வெளியே போய் தான் வணங்குனாங்களா? கண்டிப்பா. சொல்லப்பட்டவங்க ஏன் விசுவாசிகள் தெரியல. இவங்களே ஒழுங்கா மடங்குன்னு ஆண்டவர ஆச்சரியம் பண்ண. ஓ அப்படியா, விசுவாசித்தாரனை போட்டு சொல்ல கேட்டவங்க ரொம்ப பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணல? ஞானிகள் என்ன பண்ணாங்க? படித்து கொண்டு கொடுத்தார்கள். சாட்சிதாமம் எழுந்தாங்க, காணிக்கை கொடுத்தார்கள். அப்புறம் இந்த மேய்ப்பருக்கு அப்புறம் என்னாச்சு? போய் எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாம் படிங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால எதையும் சொல்லாதீங்க. அதுல எழுதிருக்கிற மாதிரி சொல்லுங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மையப்படுத்தி தீர்த்து கொண்டு திரும்பி போனார்கள். எங்க போனாங்க? திரும்பி எங்க போனாங்க? மந்தைக்கு பார்த்து போனாங்க. மந்தை இத்தனை மேய்ப்பர் இருக்காங்க. மந்தை இருக்குல்ல, எவனாலும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போய் கொடுத்தானா? அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க தெரியாது, வாங்கதான் தெரியும். நல்லா நீங்க பிரச்சனையே தான். ஹவுஸ் விசிட்டிங் போனா அங்க கலெக்ஷன், சர்ச்சில் கலெக்ஷன், அப்புறம் வெளியேங்கன்னா பார்த்தா பாஸ்டர் கலெக்ஷன். பாஸ்டர் கொடுக்கறத மற்றவங்க பார்க்கணும். அவன் கொடுக்க தெரியும். கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் போல எதுவும் கிடையாது. நான் சொன்னேன், பாஸ்டர் மீட்டிங் நிறைய இது வரைக்கும் ஒரு 40,000 பாஸ்டர் பேசியிருப்போம். சில கிராமத்து பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, எங்க ஊர்ல ரொம்ப உபத்திரம் இல்லையா? ரைட். அப்புறம் என்ன? எங்க ஊர்ல இந்த பாஸ்டருடைய ஐக்கியமே சரியா இல்லையா? அப்படியா? என்ன அப்படின்னா சில பாஸ்டர் என்ன பார்த்தா அப்படியே கோபம் பேசுறாங்க. அப்படின்னு சரி, 2 சொல்றீங்க போதும், இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த 2த்துக்கு பதில் சொன்னோன்னே அப்புறம் அடுத்து சொல்லி, ஊர்ல ஒரே பிரச்சனையா? நீங்க என்ன பண்ண தெரியல. பஸ்ல இருந்து இறங்கி போகும்போது போற வழியெல்லாம் ஒரு 10 ரூபா கட்டு பாக்கெட் வச்சு வழியில் இருக்கவங்கள ஒண்ணு கொடுத்துட்டு போகணும். உங்க எப்பவுமே நீங்க வாங்கத்தான் பார்த்தாங்க, இப்ப கொடுக்கறத பார்க்கட்டும். அவன் வெளியே சொல்ல பஸ்ல இருந்து இறங்கி போகும்போது கொடுக்குறது. நீதிமொழி 19:6 பாத்தீங்கன்னா அது ஞானி அழகா சொல்றாரு, சீக்கிரம் படிச்சா சீக்கிரம் பிரபுவின் தயவை ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பெரிய ஆட்ட போறீங்க. அதை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் அடுத்த லைன், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். கொடை கொடுக்கிறவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு? உங்க ஊருக்காரர் எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அவன் கொடுக்கிறவனுக்கு எவனும் நல்லா கவனிங்க சொல்றேன், நல்லா கவனிங்க. கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். பார்க்கலாம். ஆண்டவரே அப்படிதான். ஆண்டவருக்கே கொடுத்தாதான் பிடிக்குது. பிடிப்பட்ட
கொடுத்த ஆண்டவருக்கு யார் ஒரே ஒரு ஆள் தான் சிநேகிதன்னு சொன்னாரு. யாரு? அவர் என்ன பண்ணாரு? கேட்டதெல்லாம் பண்ணாரு. ஆமென். மீதி பேரெல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு தான், தேவனுடைய ஊழியக்காரன் தான். உன் வருத்தம் தான் என்ன? ஆமென். ஏன் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. தசமம் பார்க்கணும்னு சொல்றதுக்கு முன்னாலே அவர் தசமம் கொடுத்தார். ஆமென். சண்டை போடுறாங்க நிலத்துக்கு. லோத்த பாஸ் சொல்றாரு, எந்த பக்கம் நல்லா இருக்க எடுத்து போப்பா. நீங்க எந்த பாஸ்டர் சொல்றீங்க? இந்த சைட்ல இருக்க விசுவாசம் நீ எடுத்து போறீங்களா? ஒரு சர்ச்சா இருக்கிறீங்களா? எடுத்து போங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஐயோ, என் ஆத்மா போயிடக்கூடாது. நான் சொல்றேன், உங்க ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிறீங்களா? உங்க ஆத்மா எங்க இருக்கு? உங்க ஆத்மா உங்களை விட்டு போக, நீங்க சாப்பிடுவது தான் போகும். ஆத்மா போயிட்டோம். சர்ச்சு அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் பிரான்ச் எல்லாம் ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நல்ல வருமானம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இங்க இருக்கிறவங்க, டெவலப் கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம், MRFல வேலை செய்யறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? கைத்துங்க. நீங்க கொஞ்சம் பேர் போய் அந்த சபை அங்கத்தினராய் அவர் உதவி செய்ய. இந்த ஊர்ல எத்தனை பேர் செய்வாங்க? அப்பேற்பட்ட பாஸ்டர் என்ன மாதிரி இருந்தே உங்களுக்கு தெரியல. ஆமென். இதுதான் உண்மை. நம்ம சர்ச்சா இது யார் சர்ச்சை? அப்படிதானே? 2 பேர் காணா போயிட்டாங்க சொல்றது இல்லை. கர்த்தருடைய சர்ச்சு, இன்னொரு கர்த்தருடைய சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நானும் சர்ச்சு நடத்துனேன் இந்தியா. 40 பேர் வச்சு ஆரம்பிச்சேன். 6 மாசம் 700 பேர் ஆயிடும் ரெகுலர். மோகன் அப்ப 3000 பேர் தான். மோகன் வந்தார். நான் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் கூட்டத்தில் கீழே உட்காந்துருக்கு. அப்புறம் பாஸ்டர் என்ன இவ்வளவு வேகமா போறீங்களே? ஏன்னா 4 மாசம் 700 பேர் ஆயிட்டீங்களே. ஆடிட்டோரியம் அப்ப 4 கோடி, இப்ப 40 கோடி. இது வாங்கிட்டீங்களா? வாங்கினா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க இருக்கேனா? நான் ஒன்றும் பெரிய சர்ச் இல்லை. நீங்க தான் 3000 பேர் வச்சிருக்கீங்க. நீங்க தான் பெரிய ஆளு. சாம்சங் அடுத்து நீங்க தான் பெரிய ஆளு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி ஆச்சு? அப்புறம் அங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் நான் அமெரிக்கா போயிருக்கப்ப அப்படி பார்த்தாங்க. இருந்தாங்க. அப்படி இப்படி பண்ணி பிரிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னாங்க. லெட்டர் கொடுத்தாங்க. நான் ஊழியர் விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணி இவங்க 2 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிடுறாங்க. போய் என்ன பண்ண போறாங்க? ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் வச்சு நடத்த போறாங்க. ஏன் அவங்க கஷ்டப்படணும்? இந்த சர்ச்சை எடுத்துக்க. நான் போறவட இல்லையா? உடனே சபையால் ஆட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து பார்த்தா நம்ம வந்தோம். நல்லா இருந்தீங்க. இவங்கதான் அவங்க பாஸ்டர். நான் பாஸ்டர் கூட அப்போ ஆண்டவர் அப்போஸ் கொடுத்தாரு. அப்போஸ் நினைச்சேன் மற்றவர்களுக்கு உபயோகிப்பாங்க. நீ இருந்த ட்ரைனிங் சில வருஷத்துல உனக்கு கொடுத்தாச்சு. உன் பாஸ்டர்னா என்னன்னு தெரியும். எப்படி இதை செய்யறது தெரியல. அவங்களே ஒரு வழி உண்டாக்கிட்டாங்க. சண்டை போட்டு பிரான்ச் நான் போறேன். அது ஏன் அவங்க கஷ்டப்படணும்? இதே எடுத்துங்க, நான் போறேன் வடையில. ஆமென். அப்படிதான் யாகீஷோ இத்தனைக்கு இத்தனை கோடி இத்தனை லட்சம் இருக்காங்க. முதல்ல 15,000 பேர் இருக்கும் போது ஆண்டவர் இந்த சர்ச்சை கொடுத்து சொன்னார். 15,000 பேர் எல்லாம் கொடுப்பீங்களா? உங்களுக்கு 15,000 விசுவாசத்தை கொடுத்துருவீங்களா? பதிலே வரல. அதுதான் பதில். தான் பதில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் அப்படி 15,000 பேரை கொடுத்தனால 6 லட்சம் 7 லட்சம் தானா வருது. ஆமென். கொடுங்கள். அப்பொழுது இந்த கையில கொடுங்க. அதுக்கு ரியாக்ஷன் பார்க்க கொடுங்கள். அப்பொழுது அப்புறம் கொடுங்கள். அப்பொழுது கொடுக்கப்படும். அப்புறம் அமைச்சி குலுக்கி செயல்படி பணியிலே எந்த அளவினால் நடக்கிறீங்களோ நடக்கும். நீங்க கொடுக்கிறது ஒரு தடவை தான், ஒரு ஆக்ஷன்.
உங்களுக்கு வர்றது 7 ஆக்ஷன். ஒருத்தர் அமுக்கி கொடுப்பான், ஒருத்தர் குறுக்கி கொடுப்பான், ஒருத்தர் செலத்தோட கொடுப்பான், ஒருத்தர் மடியில கொடுப்பான், ஒருத்தர் எந்த அளவு நடந்தீங்களோ அதே அளவு வச்சு கொடுப்பான். ஒரு கருவி கொடுக்க ஆரம்பிச்சானா 7 கருவிய கொடுக்கிறோம் மாத்திரம். கொடுப்பதுன்றத மர்மம். அதனாலதான் இது மாத்திரம் என்ன சொன்னாரு, மர்மம் இல்ல, மர்மம். இயேசு சொன்னது ஒரே ஒரு மர்மம். இதை விளங்கினா தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாம் விளங்கும். தேவன் உலகத்தை எப்படி அன்பு கூறினார், தம்முடைய கந்தனை. அவர் எவ்வளவு ஞானி, ஒண்ணு கொடுத்துட்டு கோடிக்கணக்கான பிள்ளைகளை கண்டுபிடிச்சாரு. ஒன்ன கொடுத்து கோடி கோடியா புத்தர்களை கொண்டாடுறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, இந்த கொடுப்பதை குறித்து என்ன சொல்றாங்க, நீ கொடுத்தா நீ ஆவிக்குரிய நிதானத்தை கொடு, பாவம் பார்த்து கொடுக்காத. நல்ல விளைய வைப்பாரு. இப்படி ஒரு நிலம் இருக்குது, எங்க விலை கொடுக்குறீங்க, ரொம்ப அதில் காஞ்சி போயிருக்கு நிலம், ஒண்ணுமே வளர மாட்டேங்குது, பாவம் பரிதாபமா இருக்கு, அதுல 2 விதை போடணும். அப்படி போடாதீங்க. போடுங்களா? பரிதாபப்பட்டு கொடுத்தா மாமிசத்தை விதைக்கிறீங்க, ஆளை பார்த்து கொடுக்குறீங்க. ஆமென். ஆளை பார்த்து கொடுத்தா அந்த ஆளுகிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதான் வரும். அதான் நிலம். அந்த ஆள் தான் பரிதாபமா இருக்காரு, உங்களுக்கு வரதும் எப்படி இருக்கும், பரிதாபமா தான். ஏழைக்கு இருக்கிறவன் அப்புறம் எது திரும்ப கொடுப்பார்? அதை நீங்க 800 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் என்ன ஏழைக்கே கொடுத்துட்டு போறீங்கள, நீங்க அந்த லெவலுக்கு வருவீங்க. அப்ப என்ன வரும், அந்த 200 ரூபாய் உங்களுக்கு வரும். அதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தா 100 மடங்கு, ஆவிக்குரிய விஷயத்துல விளைச்சா 100 மடங்கு விளைச்சா தேவனுடைய ராஜ்யம். அதனால எந்த ஊழியக்காரமே ஏழை கிடையாது, தெரியுமா? எந்த ஊழியக்காரமே ஏழை கிடையாது, எந்த விசுவாசியுமே ஏழை கிடையாது. காஞ்சிரக்கோடு தெரியுமா? சாது கன்வென்ஷன் கிருபாசம் எத்தனை பேர் தெரியும்? அங்க கூப்பிட்டாங்க, போன் 2 தடவை கூப்பிட்டாங்க, 2 வருஷம். அவர் சொன்னாரு, நான் அந்த அப்போஸ்தலர் சீஃப் சார் ஆளை பார்த்து பேசாம யாரையும் கூடுதல, உங்ககிட்ட பேசவே முடியல, உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தான் பேசினாங்க. ஏன்னா ஆளை பார்த்தா முதல்ல சூட்ல இருக்கிற ஷேவெல்லாம் பண்ற, அவங்க ஷேவ் விட பண்ண மாட்டாங்க. அப்புறம் 60 வருஷமா நடத்துறோம், எல்லாம் ஜிப்பா வெள்ளதான், நீங்க மாத்திரம் சூட்டு. நான் போயிட்டு உங்களை பற்றி யாரோ சொன்னாங்க, நீங்க இருக்கணும். அங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப பயபக்தியோட ரொம்ப சீரியஸா தான் இருந்தது. ஒரு நாள் வந்தது, எல்லாம் சிரிச்சாங்க. அது எப்பன்னு சொல்ல போற, இவங்க எல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்க. வந்து பசங்க கேட்கிறாங்க, காலையிலையும் மாலையிலையும் பேசுனேன், 3 நாள் பேசுனேன். வந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் பாருங்க கேன்சல் பண்ணுங்க, ஒரு குறிவிழாவை கேன்சல் பண்ணுங்க, பிரகாசம் கேன்சல் பண்ணுங்க, இவரே 7 நாள் போட்டுங்க. நான் சொன்னேன், கூட வரவங்கலாம் அசோக்ல எல்லாம் லீவ் போட்டு வராது, அவர் கேட்டரிங் கம்பெனியில் அவர் லீவ் போட்டு வராது, அவர் ஹைகோர்ட்டில் அட்வொகேட் அவர் லீவ் போட்டு வராது, இவர் பிசினஸ் விட்டுட்டு இவர் லீவ் போட்டு வராது. அதனால 3 நாள் தான் நான் பிளானே முடியாது. சார் இன்னும் ஒருவேளை மாத்திரம் பேசுறீங்க காலையில், சரி அடுத்த நாள் காலையில் பேசும்போது பிரசங்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அது இன்னைக்கு ஈவினிங் பிரசங்கத்தை சொல்லுவார். என்ன பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை சொல்லி கொடுத்து ஜனங்களை பார்த்து, ஏன்னா புதன்கிழமை நான் அவர் ஆபீஸ் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு போஸ்ட் போட்டுட்டா குடிச்சு போக, சரி விழுவோம். நாங்க 2 ஒருத்தர் பிரிவு வந்தார்,
வந்துட்டு ஒரு பையன் கொடுத்தாரு, பிரவுன் பையன், ரப்பர் பேண்ட்ல போட்டு. நான் கேட்டேன், சாகு இதுன்னா ஊருக்கு சாப்பிடுறாரா? இல்ல, அதுதான் காணிக்க. என்ன 30,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, என்னமோ கருவாடு பேக் மாதிரி உழுவிட்டு வருது அப்படின்னு யோசிச்சு, சரி நாளைக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்கு பாருங்கன்னு சொல்லி கொடுத்ததை பற்றி சொல்லி கொடுத்து நான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் பாரம்பரியம் உண்டு. சீனியர் சுந்தரம் சாம்சன் இருக்காங்க, சீனியர் இருக்கும்போது பிரசன்ட் பண்ணுவோம், அங்கேயும் சொன்னேன் எல்லாம் பெண்டிகாஸ்ட்லயும் பாரம்பரியம் உண்டு. சிஎஸ்சியில பாரம்பரியம் வேற, லுத்தரன்ல வேற பாரம்பரியம், பெண்டிகாஸ்ட்லயும் பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்? பெட்டிய மூலையில வச்சுருவாங்க, யாராவது ஞாபகம் தான் கொண்டு போய் போடுங்க. நான் பார்த்தேன், அங்க ரப்பர் மரத்துல ஒரு சட்டி தொகுது, இங்க உங்க ஓலை மரத்து தூண்ல ஒரு பெட்டி தொகுது. எல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, சில பேருக்கு இருக்கிறது தெரியல, திரும்பி பாருங்க. அதான் பாருங்க, பாவம் இல்ல, பெட்டி எனக்கு பாக்கெட்ல இருக்கிறதுலாம் போட்டாலே அது ஃபுல்லாயிடும். அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன விசுவாசம்? ரொம்ப கொடுத்துறாங்க. சிறுக விதைக்கிறவன் நீங்க எல்லாம் சிறுக அறுத்துட்டுருங்க, சின்ன பிள்ளைங்களாங்க அதாவது சொல்றீங்க. பெட்டி சொல்லி எங்க ஸ்டாஃபுக்கு சொல்லி வச்சேன், இந்த குடிக்கிற பாக்கெட் பாருங்க 6 வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு இருக்கா அப்படி கொண்டு போக அவருங்க எல்லாம் இல்லை காணிக்க போடுங்க. பிரசங்கம் பண்ணிட்டு கொடுக்கறத பற்றி இன்னைக்கு நைட் சொல்ல போற பிரசங்கம் போட்டா என்ன சந்தோஷம். உடையாந்து போட்டாங்க தெரியுமா? உடையாந்து போட்டாங்க. போட்ட உடனே முடிஞ்ச உடனே நான் போறேன்னு சொன்னேன், இருக்க நீங்க 60 வருஷம் பாரம்பரியத்தை இவ்வளவு தைரியமா பிரசங்கம் பண்ணி அவங்களை செய்ய வச்சு உடைச்சிட்டீங்க. அவர் சார் சொல்றாரு, நான் கொஞ்சம் கணக்கு போட்டு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, பெரிய மொழிக்கார் கணக்கு எடுத்து கொடுக்குறேன், யாருன்னு சொல்ல மாட்டாங்க, அட்லீஸ்ட் இது பெட்டர். கணக்கு போட்டுதான் சொன்னாரு, ஐயா இதுவரைக்கும் வந்ததை காட்டணும் 20 மடங்கு வந்திருக்கு நீங்க பண்ண பிரசங்கத்துல. அடுத்த சென்டென்ஸ் தான் ரொம்ப 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 சுவாரஸ்யம். அடுத்தது என்ன சொன்னா தெரியுமா? நான் முன்னாள் வந்து நல்லா பாருங்க, இது காலை மீட்டிங்ல கொஞ்சம் கூட்டத்தை எடுத்துட்டீங்க, மாலை இருந்து எடுத்தா ஒரு மாலை அப்ப நான் குடிக்குது இல்ல, ஏன் சொல்லக்கூடாது? கொடுக்கறது பற்றி சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணேன், ஒரு 20 குண்டாசு கூட்டு வந்தேன்னா மீச வச்சுட்டு கொடுக்குறது யாரு அடி சொன்னா துப்பாக்கி காமிச்சேன்னா வசனம் தானே உங்க கையில இருக்குல்ல, சொல்றது தானே. இவ்வளவு நாடு வேற மாதிரி பேசிட்டோம், இப்ப எப்படி சாதிக்கு சொல் எல்லாம் நீசிட்டு சொல் அதேதான் சொல்றான் அவன். இவ்வளவு நாடு பிள்ளையாரு திடீர்னு ஏசி அப்படின்றான். உங்களுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் நீங்க அடுத்த வருஷம் வந்தப்ப சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன் 60 வருஷம் ஓலை, அடுத்த வருஷம் ஓலை கிடையாது. என்ன சந்தோஷம், ஜனங்களுக்குலாம் சந்தோஷம், அவருக்கு சந்தோஷம். ஆனா அது ஆவிக்குரிய ஒரு பெருமை. சில சர்ச்சில் சொல்லுவாங்க, நான் காசையே பற்றி பேசுறதில்லை. கொடைக்கூர் ஒரு சர்ச், ஏசி அப்போஸ்தலர் சபை, இவரு பணத்தை பற்றியே பேச மாட்டார். அவங்க பாஸ்டர் அவ்வளவு பரிசுத்தமா வச்சிருக்காரு, அவருக்கு போய் பணத்தை காமிச்சாங்க பாருங்க. ஏன் கிடைக்கிறீங்க? அவனை பணத்தை பற்றியே பேச மாட்டார். அவருக்கு பணத்தை எல்லாம் காமிச்சிடாதீங்க, வீட்டுல வச்சு வந்தாரு. அவங்க ஒய்ஃபு சிரிச்சு பாரு செஞ்சு அதே இயேசு நரகத்தையும் மோட்சத்தையும் பேசினதை காட்டிலும் 3 மடங்கு கொடுப்பதை பற்றி பேசினார். ஆமென். அப்புறம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 43, 44 பார்த்தீங்கன்னா 41 பாருங்களேன். மார்க்கு 12, 41. அவர் பாத்தீங்களா? காணிக்கை பெட்டியை பார்க்கிறாரு அவரு. அவர் அவரு பரிசுத்தம் இல்லையோ? காணிக்கை பெட்டி கிட்ட போய் உட்கார்ந்துருக்காருப்பா. என்ன பண்றாரு? எப்படி போடுறாரு பாக்குறாரு.
என்ன ஆண்டவரே உங்ககிட்ட இல்லையா காசை போய் பாக்குறீங்க, அதை பற்றி பேசக்கூடாது. அப்புறம் பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழை ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, இவங்க அங்க இருக்கிறாங்க, இயேசு காணிக்கப்பட்டிருக்கிறார், இவங்க எல்லாம் தூரமா உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் காணிக்கப்பட்டு பேச மாட்டாங்கல்ல, தூரமா இருக்காங்க. வந்து பாரு என்ன சொன்னார். அப்புறம் சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரும் பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே அப்ப சொன்னார் பாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் 13 போட்டார். இவன் வருகையிலிருந்து தெரியுதுல, சொல்லிருக்கனால ஏமா ஒண்ணு வச்சுட்டு ஏன் சொல்ல அவருக்கு தெரியும். நல்ல சொல்லிட்டாருன்னா அவருக்கு ஆசைப்பாரு. அது ஏன் தடுக்கணும்? காணிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணாத ஊழியக்காரன் தான் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. அவன் நான் சொல்றது எத்தனை பேர் பிடிக்குது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றேன், எத்தனை பேருக்கு நான் சொல்றது பிடிக்குது? சத்தியம் தான். ஹalleluya. கொடுப்பதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த அதிகாரம் முடிஞ்ச உடனே என்ன தொடங்குது? அடுத்தது புறப்படும்போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த பள்ளிகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். அவர் பிரதி உத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் முடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவ ஆலயத்துக்கு எதிராக ஒழுங்கமாய் உட்கார்ந்து இருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேற காலத்துக்கு அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். என்ன சப்ஜெக்ட்? இரண்டாம் வருகை. இந்த வருகைக்கு அடையாளம், ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியல. இஸ்ரவேல் எல்லாம் வராங்க, இது வருது, பஞ்சம் வருது, உலக உலகம். அதை விட பெரிய அடையாளம் தான் தெரியல. கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஜனங்க. அடையாளம் விளக்குதா? ஹalleluya. praise the lord. நாங்க கொடுத்தானது எல்லாவற்றையும் கொடுக்குது, அது பெரிய அடையாளம். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் எக்காலம் ஊதணும்னு எதையாவது பிடிச்சிட்டு இருப்போமா? மோட்டர் சைக்கிள் பிடிச்சிக்கிட்டே இருப்போமா? கார் பிடிச்சிக்கிட்டே இருப்போமா? இப்பதான் வாங்க இந்த கார் எக்காலம் ஊதுது அப்படின்னு போமா. என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கொடுத்துட்டா நேரம் கிடையாது. வேணா போயிடணும், உடனே பேங்க்கு போய்கிட்டு பண்ணுவோமா? இல்ல, எல்லாத்தையும். அதனால போகும்போது எல்லாத்தையும் விட்டு போகல. அது இப்பவே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுதான் அடையாளம். கிடைக்குதா? இப்ப கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன சொல்றோம்? குட் பை, குட் பை பணமே, குட் பை நிலமே, குட் பை, குட் பை. 3 வீடு வச்சிருக்கிறேன், ஒரு வீட்டை சபை கொடுத்தலாம். குட் பை, குட் பை, குட் பை. இப்பவே குட் பை சொல்லிட்டே இருந்தாதான் போகும்போது கஷ்டம் இருக்காது. இல்லன்னா லூக்கா 17:32 ஒண்ணு சொன்ன மாதிரி ஆகும். என்ன சொன்னாரு? ஏன்பா வருகைக்கு போகும்போது லோத்தன் மனைவி சொல்றாரு. லோத்தன் மனைவி என்ன பண்ணாங்க? அப்படியே ஏறி போகும்போது திருப்பி பார்க்காத, மேல 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 ரேஷன்ல போகும்போது திருப்பி பார்க்காத. என்ன படிச்சு என்ன சொல்றாரு? அது நினைச்சிங்க. ஏன்னா சில பேரு அப்படி இருப்பாங்க. அப்படி வருகையில எக்காலம் அப்படி போகும்போது ஐயோ பேங்க் அக்கௌண்ட் தொப்புன்னு விழுந்துருவாங்க. ஏசு சொன்னாங்க லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கன்னா அப்படி இருப்பாங்க.
அவருடைய வருகைக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியல, கொடுக்காரு. ஆதி அப்போஸ்தலருடைய எழுப்புதலுக்கு மெய்யான அடையாளம் எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து அதான் அடையாளம். நீ கீழே விழுந்தாருன்னா எழுந்து போனான், ஆவியில் அங்க விழுந்தாருன்னா இங்க எழுந்தான்னா விழுந்த மாதிரியே எழுந்துச்சு போறிய, அதே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறே. நீ உனக்கு 2 கால் இல்லாம நுண்டியா நின்றான்னா உன்னுடைய கொடுக்கிற குணம் வந்துச்சுன்னாதான் நீ முழுதுமாக சரண்டர் அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்துல பாருங்க, லூக்கா 21 கொடுக்கிறது வெற்றி, மத்தேயு 24 24 கொடுக்கிறது வெற்றி. ஆமென். கொடுக்க தெரியுங்க ஊழியக்காரர்களே, கொடுக்க தெரியுங்க. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் மெசேஜை கேட்டு போய் அப்படியே நின்றுட்டு குரிய கூட இல்ல, ஒண்ணு கொடுக்க கூட இல்ல. இந்த ஞானிகள் யார்? அவங்க ராஜா கூட இல்ல. யாருடைய ராஜான்னு சொன்னாரு? அவங்க ராஜா கூட இல்ல. யூதருடைய ராஜாவை வணங்குறதுக்கு அவ்வளோ தூரமா வந்து வணங்கி பொண்ணை கொடுத்து போறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு? 13ஆம் வசனத்துல 2:13 அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு அவர்கள் யோசேப்பிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு சத்தம் எக்கால சத்தம் போல வந்தது. அவங்க எப்படி போனாங்க? அதுதாங்க ராப்சர். இப்படி போனவங்க இப்படி போயிட்டாங்க, வேற வழி. ஏன் அதுக்கப்புறம் அதே ராப்சர் சொல்றேன். அதுக்கப்புறம் ஏறுவது கோவம் வந்து பிள்ளைகள் எல்லாம் போனா அதுதான் உபதிரவகாலம். அழகுதா எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஊழியர்களுக்கு கொடுக்க தெரியாது. அதனால ஊழியர்கள் என்ன பண்றாங்க, நான் வந்து யூத் மீட்டிங் நடத்துவேன், அழுதுட்டு போவாங்க. சத்தியம் மாற்றி நான் உங்களோட என்னை மாற்றி விட்டீர்கள், என் பேரை மாற்றி வைங்க. கடப்பா கர்னூல் அங்கெல்லாம் போகும்போது என் பேரை கூட மாத்துங்க. காலேஜ் படிக்கிறேன், உன் பேர் ஜான் நல்லா தானே இருக்கு, இல்ல என் பேர் இன்னொரு பேர் நீங்க வைங்க. அப்படி மாறுறாங்க. வாலிபர் விசுவாசிகள் கூட்டணும், அவ்வளவு சந்தோஷம் வராங்க. குரூஸே பெருசா நடத்துறோம், இந்த மாசமே போறோம். ஒரு 25 லட்சம் அடைஞ்சாங்க. போன வருஷம் பேசணும், இந்த வருஷம் 30 வருவோம். 10,000 சபை சேர்ந்து சேர்க்கிறாங்க. 10,000 சபை சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல வேற குரூசில வேற மெசேஜ். நாங்க எல்லாம் சந்தோஷம் தான். 10,000 இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க 25 லட்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டு வர. ஒரே ஒரு மீட்டிங் தான் பிரச்சனை. இந்த பிரியாணி டைம்ல ஒரே சண்டை. நான் பார்த்தேன், வீடியோ எடுக்க சொல்லு. அப்புறம் திருப்பி போறது டிக்கெட் வாங்குற இடத்துல அங்க சண்டை. எங்கால வீடியோ எடுத்தாங்க, நாங்க 50 ஊழியக்கார சப்போர்ட் பண்ணிருந்தோம். அவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. டிக்கெட் தான் வேணும், எத்தனை டிக்கெட் வேணும் காமிக்கணும். இவங்கெல்லாம் முடிப்பாரு 10 ரூபா 10 காமிக்கோ. அப்புறம் பிரியாணி எடுத்துட்டு போறாரு. பாருங்க, இன்னொன்னு வந்து என்னன்னா அடியில சீட்டு கிடைக்கல. என்ன பையன் கொடுப்பியா, சைக்கிள் கொடுப்பியா. லூக்கா 15 ஒருத்தர் தான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, தா எனக்கு உண்டானது தா. அப்புறம் அந்த தா இடத்துக்கு போய் என்ன பண்ணா, நண்பர்களோட எனக்கு மகிழ்ச்சி தா. அப்புறம் அந்த தாதுக்கு அப்புறம் அங்க பன்றி மேய்க்கிறதுக்கு போய் எனக்கு சாப்பாடு தான். இந்த தான்னு போகும்போது கீழே போயிட்டே இருக்கும். சொரண்ட குழி படுகுழியா மாறும். அதுக்கு பேரு என்ன குழி? சீக்கிரத்துல என்ன சொல்லும்? படுன்னு சொல்லும். கொடுக்க மேடு ஏறிட்டே போகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வணங்குது? பிரைஸ் தி லார்ட். வாங்குவதை காட்டிலும் இது சீஷர்களுக்கு சொல்லாத ஒரு சத்தியம் பவுலுக்கு சொல்லும். மனப்பிரசனத்தில் இல்லை. அப்போஸ்தலர் 20:35 20:35 வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே வாக்கியம் போட்டு பிளஸன் போட்டிருக்கு, மோர் பிளஸன் போட்டிருக்கு. மிகுந்த வாக்கியம் தமிழ்ல நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போச்சு.
வாங்குவதை பார்த்து கொடுப்பதே